இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் வெயில் தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு என்ன ரியா உன் பக்கத்துல வந்தா மட்டும் சில்லுன்னு இருக்குன்னு சொல்ல, இன்னொரு பொண்ணு வந்து பார்த்துட்டு ஆமா ரொம்பவே சில்லுன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறமா தான் ரியாக்கு தெரியுது எப்பெல்லாம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் நம்மள சுத்தி இருக்கிற இடம் சில்லுன்னு மாறுது அப்படின்ட்டு. அதனால ஆபீஸ்ல இருக்கிற மொத்த பேருமே ரியாவோட பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. யாரும் வீட்டுக்கே போகாம இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஏசி ஃபேன் போடுறதையும் நிறுத்திடுறாங்க. அப்புறமா அவங்களோட முதலாளி வந்துட்டு கரண்ட் பில் எவ்வளவு ஆகுது, அதனால பாத்தீங்கன்னா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதான் இடமே கூல் ஆகுது இல்ல, அதனால பாத்தீங்கன்னா ரியாக்கு இனிமே ஐஸ்கிரீம் சாப்பிடுறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியில இருக்கிறவங்களே ஹீட்டா இருக்கும் போதெல்லாம் இந்த பொண்ணு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்றாங்க. இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 40-50 ஐஸ் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. அவங்களோட ஊரு கிளைமேட்டே மாறி எல்லாருக்கும் குளிர ஆரம்பிச்சிருச்சு. இவளோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறத நிறுத்தி எனக்கு குளிருது அப்படின்னு சொல்றா. பாஸ் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லியிருக்காரு, இதுதான் என் வேலையே அப்படின்னு சொல்றா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொண்ணு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இந்த பொண்ணு என்னாச்சுன்னு கேட்க டாக்டரும் இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது, இவங்க பாடி டெம்பரேச்சரே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே இந்த பொண்ணு ரியா எந்திரி எனக்கு வேக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப பாரு யாரு என்ன கூல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.